இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பை நினைவு கூறுகின்ற வேளையிலே இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற 2 செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மரியா எலிசபெத்தை சந்தித்தல், இரண்டாவதாக மரியாளின் புகழ்பாடல். ஆக இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் வாசிப்பதில்லை, மாறாக விளக்க உரைக்கு நேரடியாக செல்லுகின்றோம். நமது குடும்பத்திலே ஒரு நல்ல செய்தி ஒன்று நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது யாராவது வெற்றி பெற்றிருக்கலாம், வேலை கிடைத்திருக்கலாம், கடன் தொல்லை நம்மை விட்டு போயிருக்கலாம், பிரிந்திருந்தவர்கள் சேர்ந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நிகழ்கிறது, அல்லது பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருக்கட்டும். நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கின்ற பொழுது நம்மில் எத்தனை பேர் அலைபேசியை எடுத்து அழைத்து அவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கிறோம்? எத்தனை பேர் திருமண வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கின்றோம்? பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் பொழுது வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவோம், ஆனால் அழைத்து பேசுகிறோமா? அல்லது நேரடியாக பார்த்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோமா என்று நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் நம்மில் பலர், நான் உட்பட, பல நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இருக்க மாட்டோம். ஏன் நம்ம குடும்பங்களிலே இறந்து போன நபர்களுக்கு கூட அவருடைய குடும்பத்தாருக்கு நாம் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டோம். ஆக நல்லதிலும் பங்கெடுப்பதில்லை, அங்கு நடந்த துக்க காரியங்களிலும் பங்கெடுக்காமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. அது யார் என்று சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாள். காரணம், அவள் ஒரு செய்தியை கேள்விப்பட்டவுடனே அந்த செய்தியை உள்வாங்கி தியானித்து அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக வானதூதர் மரியாவிடம் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? எலிசபெத் அம்மா வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, அவர்கள் கருவுற்றிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி. பொதுவாக இயற்கையாக அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், கருவுற இயலாத நிலையில் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒருவர் கருவுற்றிருக்கிறார் என்று யாராவது நம்மிடம் சொன்னால் நாம் நம்புவோமா? நம்ப மாட்டோம். எதை பிதற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விரட்டி விடுவோம். அல்லது இது உண்மையாக இருக்குமோ என்று அலைபேசியை எடுத்து அழைத்து பார்க்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அங்கே அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. காரணம் என்ன? அலைபேசி இல்லை, தொழில்நுட்பங்கள் அதற்குரியவை இல்லை. ஆக இந்த நிலையிலே அன்னை மரியாள் வானதூதர் சொன்னது உண்மைதான் என்று நம்பிக்கை கொண்டவள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முனைப்பு காட்டுகின்றாள். கருவுற இயலாது என்று சொன்ன அந்த பெண்மணி கருவுற்றிருக்கின்றார், நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்திலே அவள் அங்கிருந்து புறப்படுகின்றாள். ஆக இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும். அன்னை மரியாளிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. என்னது? கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கப் போகிறார். முதல் நற்கருணை பேழையாக மாறப்போகிறார். இன்று நாம் வைத்திருக்கின்ற நற்கருணை பேழையில் ஆண்டவர் இருந்தாலும் 10 மாதங்களை அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இயேசு இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக அன்னை மரியாளுடைய உதிரம் 10 மாதங்கள் இயேசுவை சுமந்தென்றால் அவள்தான் ஆண்டவர் இயேசுடைய முதல் நற்கருணை பேழை. ஆக அந்த நற்கருணை பேழை எங்கே செல்லுகிறது? எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்லுகிறது. தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ற மமதை இல்லை. என் வயிற்றில் இந்த உலகை படைத்தவரின் மகன் இருக்கின்றார் என்ற ஒரு அகங்காரம் இல்லை, ஆணவம் இல்லை. மாறாக தாழ்ச்சியுள்ள பெண்மணியாக நான் உதவி செல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அவள் அங்கே செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியம். மரியாவை பார்த்த எலிசபெத் தூயாவியால் ஆட்கொள்ளப்படுகிறார். என்ன சொல்லுகின்றார்? அவர் பார்த்தவுடனே சொன்ன வார்த்தை, பெண்களில் பேறு பெற்றவளே. ஏன்னா அந்த வாய்ப்பு யாரும் கிடைக்காது. இறைமகனை
தன்னுடைய கருவாக தன்னுடைய உதிரத்திலே தாங்கக்கூடிய ஆற்றல் எந்த பெண்ணிற்கும் இல்லை, அன்னை மரியாளை தவிர. நாம் உள்ளத்தில் தாங்கலாம், ஆனால் உதிரத்தில் தாங்குவதற்கு அவளை தவிர வேறு எவளும் தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை, அப்படி ஒருவர் இல்லவும் இல்லை. ஆக அந்த நிலையிலே அன்னை மரியாள் பேறு பெற்றவள் என்ற வார்த்தையை எலிசபெத் அம்மா பயன்படுத்துகிறார். இங்கே ஒரு கேள்வியிலம், மரியா கருவுற்றிருக்கிறார் என்பது எலிசபெத் அம்மாவுக்கு எப்படி தெரியும் என்றது. எலிசபெத் அம்மா கருவுற்றிருக்கின்ற செய்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மரியா கருவுற்றிருக்கின்ற செய்தி எலிசபெத் அம்மாவுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கே தூய ஆவியானவர் செயல்படுகின்றார். தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வழியாக இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய புகழ் பாடல். அதில் குறிப்பாக அவள் கடவுளை வாழ்த்துகிறார். முதல் பகுதியில் பார்க்கின்ற பொழுது கடவுளை வாழ்த்துகிறார். ஆண்டவரே, எனது உள்ளம் உம்மை போற்றி உம்மை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று கூறுகின்றார். ஆக கடவுள் தனது வருகைக்காக மாட மாளிகையோ அல்லது பெரும் தலைவர்களையோ மத போதர்களையோ வசதி படைத்தவர்களையோ தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக ஒரு சாதாரண ஒரு பெண், ஆலயத்திலே பணி செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு எளிய பெண், அவளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். காரணம், அந்த பெண் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவளாக இருக்கின்றார். கடவுளால் இதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். ஆனால் அதற்காக அவள் விருப்பமின்றி கடவுள் செயல்படவில்லை. அவளிடம் அவளுடைய அனுமதியை கேட்கின்றார். அவள் ஆமென்று சொன்ன பிறகுதான் இறைவன் அவளுக்குள் வந்து செயலாற்றுகின்றார். ஆகவே அன்னை மரியாளுக்கு உரிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் அன்னை மரியாள் இந்த தேர்வை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அன்னை மரியாள் சொல்லுகின்றார், தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆக தாழ்ச்சியாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய அரசவையில் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும். இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ, இந்த உலகில் நிம்மதியாக வாழ, இந்த உலகில் அன்பு கொண்டு வாழ, இந்த உலகில் மன்னித்து வாழ அடிப்படை பண்பு தாழ்ச்சி. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை தாழ்ச்சி. அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தாழ்ச்சி. நம்முடைய வளர்ப்பு தந்தை, இயேசுடைய வளர்ப்பு தந்தை சூசை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தாழ்ச்சி. ஆக அவர்கள் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். அந்த தாழ்ச்சி அவர்களை மேன்மைப்படுத்தியது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் அவர்களை போன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக இறுதியாக அன்னை மரியாளுடைய நம்பிக்கை அவரை பணிவிடை செய்ய வைத்தது. நாமும் நல்லவற்றை நம்ப வேண்டும். ஏனென்றால் என்னுடைய திட்டங்கள் நல்லவைகளாக இருந்தால் இறைவன் அதை செயல்படுத்த உறுதுணை புரிவார். என்னுடைய திட்டங்கள் தவறானதாக இருந்தால் அதை இறைவன் உடைத்து விடுவார். காரணம், அது எனக்கு பாதகமாக இருக்கும் என்பதற்காக. ஆக மகிழ்ச்சி என்பது ஒரு தொற்று. மகிழ்ச்சி மகிழ்ந்திருக்கின்றவர்கள் மத்தியிலே தொற்று. எடுத்துக்காட்டுக்கு மரியா, எலிசபெத், யோவான் மகிழ்ந்திருந்தார்கள். ஆக கடவுள் தாழ்நிலையில் உள்ள மனிதர்களை உயர்த்துகின்றார். நாமும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். நாமும் நம்மை தாழ்த்தி கடவுளை மகிமை செய்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்களும் அன்னை மரியாளை போன்று எங்களை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.